ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 நிறைய கிரக மாற்றங்களும் கிரகணங்களும் நடக்க இருப்பதாக ஆல்ரெடி கூறப்பட்டிருக்கு. அதில் இப்போ ஒரு கிரகணமானது நடக்க இருக்குது. இப்போ தானே ஒரு கிரகணம் நடந்தது அப்படின்னு கேட்பீங்க. அதை தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு கிரகணமானது நடக்க இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் நாள், தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய அடுத்த ஒரு முக்கியமான கிரகணம் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா, இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகண பாதிப்பை பற்றி ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகண பாதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதே போல் இந்த கிரகணத்தின் போது கிரகணத்தினுடைய தோஷங்கள் உங்களை பெரிதளவு தாக்காமல் இருக்க நீங்கள் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் செய்யணும். அந்த விஷயம் என்ன, அதை செய்கிறதுனால பாதிப்புகள் நீங்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த கிரகணத்தில் நடக்காத ஒன்றெல்லாம் நடக்க போகுது. அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணம் கரெக்டாக எந்த ராசியில் நடைபெற போகுதுன்னா, சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணமானது வலுவாக நடைபெற இருக்குது. இந்த கிரகணம் நடைபெறும் போது ராகு கேது சந்திரனை விழுங்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் தான் கிரகணத்தில் பாதிப்புகள் நிறைய வரும். அதில் தான் என்ன மாதிரியான பாதிப்புகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படுமோ அதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதே போல் இந்த கிரகணமானது ஒரு இரத்த மூன் போல காட்சி தரும். ஆமாங்க, இந்த டைம் நடைபெறக்கூடிய கிரகணம் பிளட் மூன் என்று அழைக்கப்படுறது போல காணப்படும். இந்தியாவில் இது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்தியாவில் தெரிய போகுது. காரணம் என்னன்னா, சந்திரன் தோன்றிய மாலை வேளையில் தான் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுது. அதனால் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பெரும்பான்மையான பகுதிகளில் பார்க்க முடியும். அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தோஷம் அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு கிரகண பலனை பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலும் எதுவுமே தெரியாதோர் போல் முகப்பாவனை செய்யக்கூடிய குணம் இருக்கும். இந்த குணம் மட்டும் இல்லாமல் ரகசியத்தை பாதுகாப்பவர்களாக நீங்கள் செயல்படுவீங்க. இந்த 2 குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக கிரகண பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைகளை பாதுகாக்க பெற்றோருடைய உதவிகளை நாடிட்டு இருந்து இத்தனை நாள் கிடைக்காம இருந்ததில் அந்த உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகள் கிடைத்து உங்களுடைய வேலை சுமை குறையும். வேலை சுமை குறைந்து வேலையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு உயர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு உத்தியோகத்தில் தேடி வரும் என்பது சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொந்த தொழிலில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னேற்றத்தை அடைவீங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் ஆர்டர் உள்ளூரில் கிடைச்சிட்டு இருந்ததில் இனி இணையதள வழியாக ஆர்டர்கள் வழியிற மாதிரி அந்த அளவுக்கு உங்கள் தொழில் பயங்கரமாக உயரப்போகுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் தொழிலை கொண்டு போக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இணையதள வழியாக ஆர்டர்கள் வழியோ. ஸோ ஆர்டர்கள் வழியிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இணையத்தில் கொண்டு போக கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய முயற்சி தேவை. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு
குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமைகள் உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இதை பயன்படுத்துங்க. அந்த உரிமையை பயன்படுத்தி உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க முடியுங்கிறத காண்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருக்கோ, அதனால் எதுக்கும் கலங்க வேண்டாம். அப்புறம் தம்பதியரிடையே அந்யோன்யம் கூடும். ஒருவர் மனவிட்ட பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனால பேசி ஒருவருக்கொருவர் இன்னும் நிறைய உங்களுக்குள்ள அன்பை பரிமாறிக்குங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு தங்கள் சக ஊழியர்களால் பண உதவி கிடைக்கும். அதனால் சக ஊழியர்கள்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுங்க. எந்த அளவுக்கு நட்பு பாராட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் அரசு தேர்வு என்பதால் பய உணர்வு அதிகரிக்கும். நன்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு படித்திருப்பது நல்லது. உடல்நல சிறப்படையும் உடல்நல பாதிப்பில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணத்தின் போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கிரகணத்துடைய பலன்களாக இதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண, இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை ஷேர் பண்ண போகிறேன். இந்த சந்திர கிரகணம் எதனால் நடக்குது? சந்திரனால் நடக்குது. அப்புறம் சந்திர பகவானால் தானே தோஷம் ஏற்படும். அதனால் அந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களே இந்த கிரகணத்தின் போது முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை காணலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்கிறது. இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி திங்கட்கிழமை தினத்தில் காலை 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான கோவிலுக்கு சென்று சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திர சாத்தி வழிபாடு செய்யணும். இதனால் கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷம் நீங்கி சந்திர பகவானுடைய அருளால் உங்களுக்கு தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். ஒருவேளை இந்த பரிகாரம் செய்கிறது 6 மாதத்திற்கு உங்களுக்கு நல்லதாக அமையும். அப்படி திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க கிரகணம் முடிஞ்ச கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னிதானத்துக்கு போய் அங்கு சந்திரனுக்கு மல்லிகைப்பூ சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை துதித்து வழிபாடு செய்தால் சந்திர பகவானுடைய அருளால் வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிகம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணலாம். மேற்கூறிய 2 பரிகாரங்களையும் செய்ய முடியாதவங்க ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் கிரகணம் முடிஞ்சு சிவபெருமான் அபிஷேகத்துக்கு தரமான பசும்பால தானம் கொடுக்க வேண்டும். அப்புறம் கிரகணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் காலையில் எழுந்து பெற்ற தாயரோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வெள்ளியில் சந்திரகாந்தத்தால் பதித்த மோதிரத்தை உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது சிறப்பு. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப நீங்கள் மனநலக்குரியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தான வழங்கலாம். இப்போ கோடை காலம் வேற ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரியக்கூடிய விலங்குகளுக்கு தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரி சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு இதெல்லாம் நீங்கள் பரிகாரமாக இந்த கிரகண நேரத்திற்கு பிறகு பண்ணலாம். ஸோ அப்படிலாம் பண்ணுறது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் செய்திடுங்க. இதெல்லாம் தாங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பரிகாரங்களை எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது ஏற்படும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிரகணத்தை பற்றிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோ. கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.